யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் பைபிளை தூக்கி காட்ட முடியுமா? ஏன்னா இந்த ஜெனரேஷன் எல்லாம் நம்ம செல்ஃபோன் ஜெனரேஷன் ஆகிட்டோம். ஹல்லேலூயா. கையில் எப்போதும் செல்ஃபோனில் பைபிள் வச்சுருக்கிறோம், நல்லது தான். என்றால் கூட திருச்சபைக்கு வருகிறதான பொழுது வேதாகமத்தை நாம் சுமந்து கொண்டு வர அழைக்கப்படுகிறோம். எல்லாம் கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. இந்த வேதாகமத்தை தூக்கி ஒரு 3 விசுவாச அறிக்கையை செய்து நான் பிரசங்கத்திற்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பரிசுத்த வேதம் நான் சொல்லுங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்வேன். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு. ஆமேன். கிறிஸ்தவத்தினுடைய ஆதாரமே பரிசுத்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான ஒரு பெரிய பொக்கிஷம் இது. இந்த வேதாகமத்தில் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான். ஹல்லேலூயா. உலகத்தாருக்கு கிடையாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய சந்ததிகள் நாம். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நம்மை குறித்ததான வைத்திருக்கிறதான திட்டங்கள் பெரிய திட்டங்கள். அந்த திட்டங்கள் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். வேதத்தை நாம் நேசிக்கிறதான பொழுது, வேதத்தின்படி நாம் நடக்கிறதான பொழுது அவைகளுக்கு நாம் பங்காளர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கின்றதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை அதுதான். ஒருவேளை வாலிப தம்பிங்களா இருக்கலாம், வாலிப தங்கச்சிங்க, பெரியவங்க, சிறியவங்க, எல்லாருக்கும் வேதத்திலே வசனங்கள் உண்டு, வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளின்படி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்தவர் நீரப்பா. அதிகாரம் உள்ள உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாக இந்த வேளையில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக நாங்கள் எங்களை திருப்புகிறோம். வார்த்தையை கொண்டு என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லி தீர்க்கன் ஓசியா சொன்னதான வசனத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை உமக்குள்ளாக உருவாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை உம்பக்கமாய் திருப்பி கொள்ளட்டும் ஆண்டவரே. சில மணி துளிகள் உம்முடைய வசனத்தை தியானிக்கிறதான இந்த துளிகள் எங்களுக்கு அது இன்பமாக இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன் என்று சொன்னதான வசனத்தின்படி அதை நாங்கள் அப்படியே கிரகித்து கொள்ள, அங்கீகரித்து கொள்ள, அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அதிபதி. இந்த யாத்ராகமம் 18வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து மோசே என்கிறதான ஒரு மனிதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தின்படி மீட்கப்பட்டு கானானுக்கு நேராக வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். அப்படி வழிநடத்தி வருகிறதான பொழுது நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரம் முழுவதாக நீங்கள் வாசிக்க முடியும். மோசேயினுடைய மாமா மீதியான் தேசத்து ஆசாரியன், 1வது வசனத்திலே அதை நான் வாசிக்க முடியும். எத்திரோவாகிய மோசேயினுடைய மாமா மோசேயினுடைய மனைவியாகிய சிப்போராளையும் அவனுடைய 2 குமாரராகிய கெர்சோம், எலியேசர் 2 பேரையும் அழைத்து கொண்டு அவர்கள் அங்கே மீதியான் தேசத்திலே தன்னுடைய தகப்பனாரோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை மோசேயினிடத்திலே மாமன் அழைத்து கொண்டு வருகிறான். மோசேக்கு அறிவிக்கப்படுகிறது, உங்களுடைய மாமனார் உங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படி சொல்லுகிறதான பொழுது மோசே எதிர்கொண்டு சென்று அவன் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறான். யுத்த காலத்திலே
வனாந்தரத்திலே அங்கே எகிப்திலிருந்து ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். அங்கே எதிர்கொண்டு சென்று தன்னுடைய மாமனையும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு நேராக பாளையத்திற்கு கூட்டி வந்து, எகிப்திலிருந்து தேவன் எங்களை எப்படியாக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினார், எப்படி மீட்டு கொண்டு வந்தார், அடிமைத்தனத்திலே நாங்கள் எப்படியாக 430 வருஷம் அடிமைகளாக இருந்தோம், பாடுகளை அனுபவித்தோம், வேலை பழுக்களினால் எகிப்தியர் எங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவன் எனக்கு தரிசனமாகி அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு இப்படியாக எங்களை வழிநடத்தி வந்தார். செங்கடல் எங்களுக்கு முன்பாக வந்தது, பார்வோனுடைய சேனைகள் எங்களை பின்தொடர்ந்து வந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து தேவன் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லி தேவன் பாராட்டினான எல்லா காரியங்களையும் தன்னுடைய மாமன் இடத்திலே மோசே அங்கே விளக்குகிறார். அவர் கேட்டு, நிச்சயமாக உங்களை வழிநடத்தி வந்ததான இந்த தேவன் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் உங்களை வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து அன்றைக்கு இரவை அவர்கள் முடித்த பின்பு மறுநாள் காலையிலே நடைபெற்றதான சம்பவத்தை குறித்து இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே ஒரு சில வேத ஆதாரங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மறுநாள் காலையிலே மோசே எழுந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மோசே இடத்துல கொண்டு வராங்க. இதற்கு முந்தைய அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கிறதான பொழுது, இந்த வனாந்தரத்தில் நீர் எங்களை சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கு நேராக முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே, மாராவின் தண்ணீர் கசப்பாக இருக்கிறதே முறுமுறுக்கிறார்கள். எங்களை எதிர்த்து அமலேக்கியர் யுத்தத்திற்கு வருகிறார்கள், ஆனால் எங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு தெரியாது. நாங்கள் எகிப்திலே செய்ததெல்லாம் செங்கல் சூளையிலே வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்டதான வேலைகளை செய்ததான எங்களை ஒரு யுத்த காலத்திலே நாங்கள் எப்படி எதிராளியை சந்திக்க முடியும்? மோசையை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். பிரச்சனைகளின் மேல் பிரச்சனையை மோசையின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். அங்கே மோசே தேவ சமூகத்திலே ஜனங்கள் கொண்டு வருகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று ஒரு தீர்வை கொடுக்கிறார். இதை மோசேயினுடைய மாமனாகி எத்திரோ அவர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். காலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் ஜனங்கள் வரிசையாக நின்று கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மோசேயின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மோசே அங்கே ஒரு சொல்யூஷன், தீர்ப்பை கொடுக்கிறார். இதை கவனித்ததான மோசேயினுடைய மாமனாகிய எத்திரோ அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு பெரியவர்கள் ஆலோசனை கொடுத்தா சின்னவங்க அதை என்ன செய்கிறதில்ல, ஏற்றுக்கிறதில்ல. டேய் வந்துட்டாரா, எப்படி சொல்லுவான் இந்த ஜென்ரேஷன், பூமரங்கள் வந்துட்டாரான்றான். எப்படி சொல்கிறான்? பூமரங்கள். இல்லை கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு என்ன சொல்கிறான்? வந்துருச்சுரா, கல்லடு வந்துருச்சுரா, வந்துட்டாங்கடா, இவங்களுக்கு வேற வேலை இல்லை ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், இப்போது எங்கள் காலத்துலலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிறதான இந்த ஜெனரேஷன் ஒரு பெரியவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்பதில்லை. ஆனால் இங்கே மோசே அவன் தன்னுடைய மாமன் என்ன காரியத்தை சொன்னாரோ அந்த காரியத்தை செயல்படுத்துகிறதான காரியத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். 24வது வசனத்திலே நாம் வாசிக்கக்கூடும், மோசே தன்னுடைய மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு எகிப்திற்கு செல்கிறதான பொழுது எத்தனை பேர் அந்த எகிப்துக்கு நேராக சென்றார்கள்? யாராவது சொல்ல முடியுமா? 70 பேர். யாக்கோபினுடைய புத்திரர் அந்த அவங்களுடைய குடும்பங்களாக 70 பேர் எகிப்திற்கு சென்றார்கள். எகிப்தை விட்டு மறுபடியுமாக கானானுக்கு நேராக மோசேயின் மூலமாக எகிப்தை விட்டு புறப்பட்டதான ஜனங்கள் எத்தனை பேர் தெரியுமா? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகள், அவர்களுடைய மனைவி, நீங்கள் மொத்தம் எண்ணி பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள். 70 பேராக சென்றதான இஸ்ரவேல் வம்சத்தார் பல லட்சங்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு எகிப்திலிருந்து கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. இத்தனை லட்சம் பேர், 6 லட்சம் பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வராங்க. இப்போ அவ்வளோ பேருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா ஒரு தனி மனிதனாகிய மோசேயினால் முடியவில்லை. எனவே என்னுடைய மருமகன் மிகவும் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி மோசேக்கு
அவனுடைய மாமன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? இந்த ஜனங்கள் எல்லாரிலிருந்து தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், இப்படிப்பட்டதான திறமையான மனிதர்களை 1000 பேருக்கு ஒரு அதிபதியாக, 100 பேருக்கு ஒரு அதிபதியாக, 50 பேருக்கு ஒரு அதிபதியாக, 10 பேருக்கு ஒரு அதிபதியாக மோசேயே நீங்கள் நியமிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வேலை பளுவும் குறைந்து போய்விடும். ஜனங்களும் எளிதிலே அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைத்து நீங்கள் லகுவாக கானானுக்கு சென்றடையலாம் என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனையை அவர் அங்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் கணக்கிட்டு பார்த்தேன், 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேரை ஒரு 100 பேராக அவர்கள் பிரித்து ஒரு தலைவரை நியமிப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது 6000 பேராக குறைந்துவிடும். ஒரு 6000 டீம், அந்த 6000 டீமில் இருக்கிறதான தலைவர்கள் 6000 பேருக்கு 50 பேர்களாக இருக்கக்கூடியதான ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குவார் என்று சொன்னால் 120 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12 பேர். இந்த 12 பேர் மிகப்பெரிய பிரச்சனைகளை மோசேயின் இடத்திலே கொண்டு வந்தால் மோசே எளிதாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அதற்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். 50 பேர், 100 பேர், 10 பேர், அவர்கள் மிக எளிதான சின்ன சின்ன பிரச்சனைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள், நாங்கள் அங்கே சாப்பிட்ட கொம்மட்டிக்காய் கீரைலாம் எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா? இங்கே வனாந்தரத்தில் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு என்ன கிடைக்குது? மன்னா தான் கிடைக்குது. மன்னாவே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கள் நாக்கு செத்து போச்சு. ஒரு பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை ஒருத்தர் கொண்டு வரார். இன்னொருத்தர் எவ்வளோ தண்ணி, அங்கே நல்ல தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மினரல் வாட்டர் மாதிரி தண்ணி இருந்தது எகிப்தில். ஏன்னா எகிப்தில் ஒரு நதி ஓடும். எந்த நதி? நைல் நதி. நைல் நதி அநேக நாடுகளை கடந்து வருமாம். அநேக நாடுகளை பசுமையாக்குகிறதான ஒரு நைல் நதி. அந்த தண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வனாந்தரத்தில் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கூட இல்லை. ஒருத்தர் பிரச்சனையை கொண்டு வராரு. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக தீர்த்து வைப்பதற்கான அதிபதிகளை நியமிக்கும்படியாக அங்கே மோசேக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய தேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் தேசத்திலே நிர்வாகம் இப்படியாக பல காரியங்களாக அது பிரிக்கப்படுகிறது. இந்திய தேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்திய தேசத்தினுடைய முதல் குடிமகள் யார்? ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு கீழே பிரதமர், சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி வருகிறார். பிரதமருக்கு கீழே யார் இருக்கிறா? அநேக மந்திரிகள், கேபினட் அமைச்சர்கள். அதிலே மிக முக்கியமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர். இந்த 3 அமைச்சர்கள் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. இவங்க கீழே எம்பிஸ் இருக்கிறாங்க. இவங்க ஒரு தேசம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்கான பொறுப்பின் கீழ் வருகிறார்கள். இந்திய தேசமானது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளுகை செய்வதற்கு முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு கீழாக அமைச்சர்கள் குழு இருக்கிறது. அதற்கு பின்பதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இப்படியாக நிதி நிர்வாகமானது பிரிக்கப்படுகிறது. மாநகராட்சி, நகராட்சி, இன்னும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, இப்படியாக பிரிக்கப்படுகிறதான பொழுது ஒரு பவர் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறதான பொழுது வேலை பளு மிக எளிதாக, காரியங்கள் எளிதாக மக்களை சென்றடைவதற்கு வாய்ப்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கு திருச்சபையிலும் கூட இப்படியாக வேலை பளுக்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. திருச்சபையிலே போதகர் இருக்கிறார். போதகருடைய காரியங்களிலே அவருக்கு உதவி செய்வதற்காக உதவி போதகர் இருக்கிறார். அநேக உதவி போதகர்கள் உண்டு. அவர்களுக்கு கீழாக ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்கள், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், சிறுவர்களை நடத்துகிறதான சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், இன்னும் மினிஸ்ட்ரிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப் மினிஸ்ட்ரி மிக பெரிய லெவலில் செய்யப்படுகிறது. மீடியா மினிஸ்ட்ரிஸ், நான் பேசுகிறதான ஒவ்வொரு ஆராதனையினுடைய காரியங்களும் ஃபேஸ்புக், இன்டர்நெட் மூலமாக எல்லா இடங்களுக்கும் அது ஒளிபரப்பப்படுகிறது. இப்படியாக அந்த மினிஸ்ட்ரி, இப்படி ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் ஊழிய பங்காளர்கள் தேவை. இந்த ஊழியங்களெல்லாம்
இந்த பொறுப்புகளை எல்லாம் யார் எடுத்து செய்வது? இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் அநேகர் ஆலயத்திற்கு நாம் வருகிறோம், படிக்கிறோம், பெரும்பாலும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க பசங்க, ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஜாபுக்கு வந்துட்டோமா, அதோடு நம்முடைய வேலை முடிந்தது, குடும்பம் ஸ்தாபிக்கப்படுகிறது, அடுத்த ஜெனரேஷன், இப்படியாக வாழ்க்கை ஓடி விடுகிறது. ஆனால் கடந்த 30-40 ஆண்டுகளை நாம் பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு இருக்கிறதான உயர்ந்த பதவிகளிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உயர்ந்த பதவிகளுக்கு வருவதில்லை, வரவும் விருப்பப்படுகிறதில்லை. தான் உண்டு, தான் படிப்பு உண்டு, வேலை உண்டு, இதே லெவலில் போயிடுறாங்க. அடுத்த லெவலுக்கு இன்றைக்கு ஒரு கலெக்டராக, இல்லை ஒரு நீதிபதியாக, ஒரு நல்ல அட்வொகேட்டாக, ஒரு நல்ல மருத்துவராக நம்முடைய பிள்ளைகள் வருவது மிகவும் குறைந்து போய்விட்டது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி, மெயின் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபைனல் இன்டர்வியூக்கு டெல்லிக்கு போகிறதான பொழுது, அங்கே இருக்கிறதான அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடியதான நபர்கள் பெயர்களை வைத்தே பிரித்து விடுகிறார்களாம். அந்த இன்டர்வியூவில் மார்க் கொடுக்கறது கிறிஸ்தவ பெயர் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். பெயரை வைத்து இவன் எந்த மாநிலத்தை சார்ந்தவன் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே பெயருக்கு பின்பாக ஜாதி அடையாளங்கள் கிடையாது. ஆனால் வட இந்தியாவிலே இன்றைக்கு ஜாதி அடையாளங்கள் உண்டு. எனவே இப்படி காரியங்களை கொண்டு அவர்கள் நமக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவங்களை குறைத்துவிட்டு, கிறிஸ்துவை அறிந்ததான கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் உயர் பதவிக்கு வருவதை குறைத்துவிட்டு, நீங்கள் தேடி கண்டுபிடிக்க விரல் விட்டு எண்ணி விடலாம் ஒரு சில நபர்கள். ஆனால் கடந்த நாட்களில் ராகுல் காந்தி சொன்னதான ஒரு காரியத்தை நீங்கள் பேப்பரில் படித்திருக்கலாம். இன்றைக்கு உயர் பதவிகளிலே அந்த ஹை லெவல் போஸ்டிங்கில் 85% இருக்கிறதான ஜனங்கள் யார் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்ல விரும்பல, பிராமின்ஸ் இருக்கிறாங்க, படிக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டதான அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படிப்பட்டதான உயர்ந்த நிர்வாக பதவிகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்கான எக்ஸாம் எழுதுகிறார்கள். உயர்ந்த அதிகாரிகளும் அவர்களை சூஸ் பண்ணுகிறதான காரியத்தில் அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார்கள், அவர்கள் வந்து விடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான உத்வேகம் இன்றைக்கு இல்லை. பாருங்கள், இங்கே தலைவர்களாக நியமிக்கப்படுவதற்கு ஒரு சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆசை, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஜெனரேஷன்ஸ் இந்திய தேசத்தை ஆளுகிறதான தலைவர்களாக உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. உயர்ந்த பதவிகளிலே நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும். அது நம்முடைய கரங்களில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் கிளைம் பண்ணி ஜெபிச்சோன்னா நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய ஓட்டம் முடிந்து விட்டது, எனக்கு 50 வயசாகி போச்சு, 60 வயசாகி போச்சு, நான் இதுக்கப்புறம் என்ன சாதிக்கிறேன்? சாதிப்பதற்கு வயது தடையே இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நான் இப்படியாக நினைப்பதுண்டு. நான் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனி நடத்தி வருகிறேன். என்னுடைய தொழிலிலே இந்த சென்னை பட்டணத்திலே நான் தான் முதலாவது, ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன், அப்படி இருக்கணும் என்னுடைய தொழிலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன். தேவ சமூகத்திலே நான் அதை ஜெபமாக ஜெபிப்பது உண்டு. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அதை கிளைம் பண்ணி நாம் ஜெபிப்பதில்லை. வேதத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கிறதான பொழுது ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கட்டளையை நாம் பின்பற்றுகிறதான பொழுது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அநேக வாக்குத்தத்த வசனங்கள் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் அதை இப்படி திருப்பி போட்டு நான் அதை சொல்கிறேன். இங்கே மோசேக்கு கொடுக்கப்பட்டதான ஆலோசனை, தேவனுக்கு பயந்ததான தலைவர்கள், உண்மையுள்ள தலைவர்கள், பொருளாசையை வெறுக்கிறதான தலைவர்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட தலைவர்களாக, இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் அதிபதிகளாகத்தான் மாற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட குணாதிசயத்தை
கொண்டிருந்ததான ஒரு 3 தலைவர்களை குறித்து நாம் தியானித்து நம்முடைய பிள்ளைகளும் ஏன் நாமும் கூட இப்படிப்பட்ட தலைவர்களாக அதிபதிகளாக ஆண்டவரே என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி தேவனுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த ஆராதனை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 18வது வசனம். யோசேப்பு அவர் தன்னை குறித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயந்ததான ஒரு தலைவனாக யோசேப்பு இங்கே குறிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்திலே நாம் தியானித்து அநேக முறை தியானித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த திருச்சபை என்னை உருவாக்கினதான திருச்சபை, அநேக வேத கற்களான சத்தியங்களை கற்றுக் கொடுத்ததான திருச்சபை. ஹல்லேலூயா. எனவே யோசேப்பை குறித்து அநேக நேரங்களிலே நாம் தியானித்திருப்பது உண்டு. என்றாலும் கூட ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு இந்த வேளையிலே கோடிட்டு காட்ட நான் ஆசைப்படுகிறேன். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த யோசேப்புடைய வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆதியாகம புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்திலிருந்து யோசேப்பை குறித்ததான வார்த்தைகள் வசனங்கள் ஆரம்பிக்கிறது. 37வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் 2வது வசனம் அது இப்படியாக ஆரம்பிக்கிறது. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன்னுடைய சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு சந்ததி, இதற்கு முன்பதாக வேதத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதாமுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி இருக்கும் என்று சொன்னால் ஆதாமிலிருந்து அது ஆரம்பிக்கும். அடுத்து நோவாவினுடைய வம்ச வரலாறு, நோவாவிலிருந்து ஆரம்பிக்கும். இங்கே யாக்கோபுடைய வம்ச வரலாறு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது யாரிலிருந்து ஆரம்பிக்கிறது? யோசேப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. நான் இதை பார்த்ததான பொழுது வம்ச வரலாறு யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைகள், மூத்த பிள்ளையினுடைய பெயர் என்ன? ரூபன். ரூபனிலிருந்து தானே வம்ச வரலாறு ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த யாக்கோபு, இந்த யோசேப்பு யாக்கோபினுடைய 11வது மகன். ஆனால் இங்கே அவனிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுவான் என்று சொன்னால், தேவனுக்கு பயந்து தன்னுடைய காரியங்களை செய்வான் என்று சொன்னால் அவனுடைய தகப்பனுடைய வம்சத்தை எழுதுகிறதான பொழுது இவன் மூலமாகத்தான் அந்த வம்சம் எழுதப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்தினார், யோசேப்பினுடைய பெயரிலே அவனுடைய வம்சம் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அவன் அப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக, கர்த்தரோடு கூட உறவாடுகிறவனாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் வாழ்கிறவனாய் அவன் வாழ்ந்தபடியினாலே அவன் மூலமாக அவனுடைய தகப்பனுடைய அந்த வம்சமானது எழுதப்படுகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். பாருங்கள், ஒருவேளை இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த மூத்த பிள்ளைங்களை விட்டுருங்க, இந்த இளைய பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருவது உண்டு. ஒருவேளை சத்திக்கு இந்த எண்ணம் வந்திருக்கலாம், நான் கடைக்குட்டி, என்னுடைய தகப்பனுடைய ஊழியங்கள், ஒருவேளை பிரபு அங்கே கோலடியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் கூட நான் இளைய பிள்ளையாக இருக்கிறேனே. அநேகருக்கு அப்படிப்பட்டதான எண்ணங்கள் உண்டு. நான் என்னுடைய குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக இருக்கிறேன். அண்ணங்கள்லாம் படித்து வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு அதற்கு ஆணித்தரமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறது. அப்படி சொல்லப்பட்டதான வார்த்தை தான் இது. ஒருவேளை 11வது பிள்ளையாக இருக்கிறதான யோசேப்பு, அவன் மூலமாக அங்கே வம்சமானது எழுதப்படுகிறது. பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இந்த 37வது அதிகாரத்திலிருந்து யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறதான பொழுது அவனுடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையோடு கூட அது ஒத்துப்போகும். சில நேரங்களிலே யோசேப்பு அப்படியே ஒரு நம்ம உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோம், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். நினைக்கிறதான சூழ்நிலையிலே அப்படியே அவர் பின்மாற்றமான
ஒரு தாழ்மையான சூழ்நிலைக்கு நேராக அவர் தள்ளப்பட்டு விடுவார். அவன் தன்னுடைய தகப்பன் செய்கிறதான காரியங்களை எல்லாம், தன்னுடைய சகோதரர்கள் செய்கிறதான காரியத்தை எல்லாம் தகப்பனிடத்திலே சொல்லுகிறதான பொழுது தகப்பன் மிகவும் நேசிக்கிறான். பலவர்ண அங்கேயே யாருக்கு கொடுக்குறான்? யோசேப்புக்கு கொடுக்குறான். அப்போ சகோதரர்கள்லாம் பார்க்குறாங்க, எங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கடைக்குட்டி யோசேப்புக்கு கிடைக்கிறதே. யோசேப்பை வெறுக்கிறார்கள். யோசேப்பு அங்கே டேடி எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு பலவர்ண அங்கேயே கொடுத்துட்டாருன்னு ஹாப்பியாக இருக்கிறாரு. ஆனால் அடுத்து வருகிறதான சம்பவங்களில் தன்னுடைய சகோதரர்களை தேடி செல்கிறதான பொழுது சகோதரர்களால் குழியிலே தூக்கி போடப்படுகிறான். ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் நான் நல்ல பொசிஷனில் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே குழியிலே தள்ளப்பட்டதான ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டத்திற்கு நேராய் கடந்து செல்கிறதான சூழ்நிலை. சரி, குழியிலிருந்து தூக்கி போத்திபாருடைய அரண்மனைக்கு வருகிறான். அடிமையாக அங்கே விற்கப்பட்டு, எப்பா ஒரு நல்ல லெவலில் போத்திபாருடைய அரண்மனையில் ஒரு ராஜா வீட்டு வேலைக்காரனை நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நிம்மதியாக வேலையை பார்த்தோமா, வேலை உண்டு, தன்னுடைய இடம் உண்டு, நிம்மதியாக இருந்துடலான்னு நினைக்கும்போது போத்திபாருடைய மனைவியினால் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனையினுடைய ரிசல்ட்டு ஜெயிலில் தூக்கி போடப்படுகிறான். ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு ஹாப்பியாக இருந்துடலான்னு நினைக்கிறதான பொழுதே ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக, இக்கட்டான சூழ்நிலைக்கு நேராக கடந்து செல்கிறதான சூழ்நிலை. சரி, சிறைச்சாலையில் வந்தாச்சு. சிறைச்சாலைக்காரருடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிருபை கிடைக்க செய்கிறார். ஒரு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சிறைச்சாலையில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 2 பேர் வந்து சொப்பனம் சொல்கிறான். சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லி அனுப்புகிறான். எப்பா போய் நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கோப்பா சொல்லி அனுப்புகிறான். அவன் அங்கே போன மனுஷன் யோசேப்பு என்ன செய்து விடுகிறான்? மறந்து விடுகிறான். என்னடா இது உயர்த்தப்பட்டுட்டான், அட்லீஸ்ட் அவனால் நமக்கு ஒரு சின்ன உயர்வாவது வரும் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான சூழ்நிலையில் மறக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. இப்படி அநேக சூழ்நிலைகளே எதிர்பார்ப்புகளின் மத்தியில் பாடுகளுக்கு நேராக கடந்து சென்றதான இந்த யோசேப்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போவது உண்டு. என்னுடைய வாழ்க்கை இப்படியாக கட்டமைக்க வேண்டும், நான் இப்படியாக வாழ வேண்டும், நான் இந்த படித்து முடிச்சுட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டேன் நினைக்கிறதான பொழுது வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றத்திற்கு நேராய், ஒரு பாடுகளுக்கு நேராய் கடந்து செல்கிறதான ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மோடு இருக்கிறதான ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம அழைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் கூட அவன் பெற்றதான அந்த தரிசனம், வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் உண்டு. ஆபகூக் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறதான ஒரு வேத வசனத்தை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் பெற்றிருக்கிறதான தரிசனம், நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அதை மறந்து போயிருக்கலாம், நீங்கள் அதை குறித்து இது எப்போ நடக்குமோ ஏது நடக்குமோ ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் தரிசனம், நீங்கள் பெற்றதான தரிசனம், அது தாமதித்தாலும் அது ஒரு நாளும் அது நிறைவேறாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் அந்த வாக்குத்தத்த வசனங்களை, அவர் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றித்தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதான அவசியம் இல்லை. பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் இப்படியாய் அழைப்பது உண்டு, சொப்பனக்காரன் என்று சொல்லி அழைப்பார்கள். ஹல்லேலூயா. அவன் 2 சொப்பனம் காண்கிறான். ஒரு சொப்பனம் அரிக்கட்டு சொப்பனம். அவன் அங்கே அரிக்கட்டுகளை அறுத்து கட்டுகிறதான பொழுது இவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு சொப்பனம் காண்கிறான். அதற்கு பின்பதாக சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குகிறது என்று சொல்லி ஒரு சொப்பனம் காண்கிறான். 2 சொப்பனங்கள் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படிதான் சொல்கிறது. என்னாகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பின்பகுதி. என்னாகமம் 12:6.
கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இரவு நேர படுக்கைக்கு செல்கிறதான பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவரே, தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக நீர் என்னோடு கூட என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்னவாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டு நாம் படுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய நித்திரையும் இன்பமாக இருக்கும். தேவனும் தன்னுடைய திட்டங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படி யோசேப்புக்கு அங்கே தரிசனம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தரிசனம் நிறைவேறின பாடில்லை. பெற்றுக்கொண்டதான தரிசனம் ஏதோ நல்ல தரிசனம் தான். ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறதான பொழுது சிறைச்சாலையின் அனுபவங்கள், சிறைச்சாலையிலே நான் ஒருவேளை இப்படியாக யோசித்து பார்த்தேன். பானபாத்திரக்காரன், சுயம்பாகிகளுடைய தலைவன், அவர்கள் கண்டதான சொப்பனங்களை யோசேப்பின் இடத்துல கொண்டு வராங்க. ஒருவேளை அந்த இடத்துல நாம் இருந்திருந்தோன்னா, நான் இருந்திருந்தேன்னா ஒருவேளை நான் எப்படி சொல்லியிருப்பேன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். எப்பா, நீயும் சொப்பனம் கண்ட, உன் சொப்பனத்தை என்கிட்ட சொல்கிற, ஓகே நல்லது தான். இதை மாதிரி தான்ப்பா நானும் 2 சொப்பனம் கண்டேன். ஒன்று அரிக்கட்டு சொப்பனம், இன்னொன்று நட்சத்திர சொப்பனம். ஆனால் ஒரு சொப்பனமும் என்ன செய்யலை, இதுவரைக்கும் நிறைவேற நாடு இல்லை. இங்கே இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன். என்கிட்ட சொல்ல வந்துட்டீங்க, நீங்களும் உங்கள் சொப்பனத்தையும் போங்கப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பு அப்படி சொல்லலை. சொப்பனங்களை, அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கிறவர் யார்? கர்த்தர் என்று சொல்லி சொப்பனத்திற்கான விளக்கத்தை இங்கே சொல்லி அனுப்பினான். இவன் ஒரு நாளும் அவன் பெற்றதான சொப்பனத்தை குறித்து தேவனை என்ன செய்யவில்லை, குறை கூறவே இல்லை. சொப்பனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 41வது அதிகாரம் 1வது வசனம், 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறது. அங்கே அந்த பானபாத்திரக்காரன், சுயம்பாயிகள் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கேட்டு போய் அங்கே உயர்த்தப்பட்டதான பின்பு மறந்து போய்விட்டார்களே. அதற்கு பின்பு 2 வருட காலம். நம்மளால் 2 நாளைக்கு சொப்பனத்தை பார்த்தா 2 நாளையில் அதுக்கு ஏதாவது நடந்துராதான்னு எதிர்பார்ப்போடு ஓடிட்டு இருக்கிறோம். இங்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆனதுக்கு பின்பு அங்கே பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அதனுடைய சொப்பனத்திற்கான விளக்கத்தை யார்கிட்டடா போய்க்கான்னா அவனும் எல்லா சாஸ்திரிகள், சோசியர்கள்ட்டதெல்லாம் கேட்டு பார்க்குறான். ஒன்றுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அப்போ தான் அவன் கூட இருந்ததான அந்த பானபாத்திரக்காரனுக்கு, ஐயோ நம்மளும் இப்படி தானே ஒரு சொப்பனம் கண்டோம், சிறைச்சாலையில் யோசேப்புக்கிட்ட சொன்னோமே, அதற்கான சரியான பொருளை அவர் சொன்னாரே, நான் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அங்கே யோசேப்பு அவனுடைய நினைவிற்கு வருகிறான். அங்கே யோசேப்பு அழைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கண்டதான சொப்பனம் நிறைவேறுவதற்கு சற்று தாமதிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஹல்லேலூயா. இங்கே அதற்கு பின்பதாக நடந்ததான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பார்வோனுடைய சமூகத்திலே யோசேப்பு அழைக்கப்படுகிறான். சொப்பனம் சொல்லப்படுகிறது. அதற்கான அர்த்தமும் தேவனுடைய சமூகத்திலிருந்து யோசேப்பு பெற்று அங்கே பார்வோனுக்கு சொல்லுகிறான். ஆனால் அதை தொடர்ந்து வருகிறதான அந்த வசனத்தை வாசிக்கிறதான பொழுது அது எனக்கு மிகவும் மிகவும் பிடித்ததாய் காணப்பட்டது. 33வது வசனத்தில் இப்படியாக யோசேப்பு சொல்கிறார். 41:33. பார்வோன் ஏற்படுத்துவாராக. இங்கே பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அர்த்தம் சரியான அர்த்தம், பார்வோனுக்கும் பிடிச்சி போச்சு. ஆனால் யோசேப்பு, போதுண்டா சாமி, இதோட நான் திருப்பி எங்கே போயிடுறேன், சிறைச்சாலைக்கே போயிடுறேன், என் வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். நல்ல வேகமான ஞானமான இப்படி சம்பவிக்க போது, எனவே இப்படிப்பட்ட நல்ல வேகமான அதிகாரிகளை பார்த்து, அதிபதிகளை பார்த்து பார்வோன் நியமித்து தேசத்தை பாதுகாத்துக்கிட்டோம், என்ன நான் திருப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது பார்க்குறாரு. ஒருவேளை இன்றைக்கு அந்த பொசிஷனில் நம்ம நின்னோன்னா பார்வோன் நமக்கு எதாவது செய்ய மாட்டாரா, என்ன அதிபதி ஆக்கிற மாட்டாரா, நம்ம அப்படித்தான் நம்ம. ஆனால் யோசேப்பு அவன் ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு சொப்பனம் கொடுத்தவர்,
நிச்சயமாக அவர் என்னை உயர்த்துவார். அவன் அங்கே தேவனுடைய சமூகத்தை எதிர்பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிறதான யோசேப்பை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போது பார்வோன் சொல்லுகிறான், வேற யாரப்பா நான் போய் தேடுறது? தேவனுடைய ஆவியை பெற்றதான இந்த மனுஷனை போல வேற மனுஷன் எங்கப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே பார்வோன் யோசேப்பை அதிபதியாக உயர்த்தினதான சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான எனக்கு அன்பான திருச்சபையினுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறதான தரிசனத்தை கொண்டு அதிபதிகளாக உயர்த்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லலாமா? தேவன் விரும்புகிறதான அதிபதி நான் தான். அவர் என்னை கொண்டுதான் உலகத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் திருச்சபைக்கு வருகிறதான பொழுது இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பேன். எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ரோல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மிகவும் பிடிக்கும். ஜோஸ் உட்காந்துட்ருக்கான்ல, அதுக்கு முந்தின பெஞ்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுகிறதா நம்ம போதகர் இங்கே ஃபுல் ஃபீட்டில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதான பொழுது அந்த வார்த்தையை மித்தவங்க பின்னாடி இருக்கிறவங்களை குறித்து, முன்னாடி உட்காந்துட்டீங்கன்னா பின்னாடி யார் வந்திருக்கா எந்த கவலையும் இருக்காது. நேர நீங்கள் தேவ மனிதனை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கும் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் முன்னாடி பெஞ்சில் நான் தான் உட்காந்துருப்பேன். கேமராக்கு முன்னாடி நான் போட்டு உட்காந்துருப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுகிறதான பொழுது அதை அப்படியே ரிசீவ் பண்ணிவிடுவேன். அப்போ வார்த்தை நமக்குள்ளாக போகிறதான பொழுது வார்த்தை நம்மளை என்ன செய்கிறது? கிரியைகளை செய்கிறது. அநேக சூழ்நிலையில் நான் நினைப்பது உண்டு, நான் ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர் தான். எம்ஜிஆர் காலேஜில் படித்து நாங்கள் படிக்கிறதான பொழுது ஒரு சாதாரண ஒரு 10 பைசா ரெசிஸ்டர், இன்றைக்கி அதனுடைய வேல்யூ 10 பைசா தான் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா. அந்த ஒரு ரெசிஸ்டர் நாங்கள் காலேஜில் கேட்டாலே எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், அந்த அளவுக்கு ஒரு நாலேஜோடு வெளியில் வரல. நானும் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்தேன், ஒரு வேலையும் கிடைக்கல. அப்போ பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவேன், தம்பி ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களா கேட்பாங்க பாஸ்டர். ஐயா அட்டன் பண்ணுங்கய்யா, ஒரு வேலையும் கிடைக்கலைங்கய்யா, நீங்கள் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டு போனாங்க. அப்போது நம்ம அண்ணன் ஒருத்தர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருப்பா, வா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பாஸ்ட்டு பைக் எடுத்தாங்க. பைக்கில் என்னை பின்னாடி வச்சு கூப்பிட்டு சைதாப்பேட்டை ரூட்டில் அப்படி போய் கிண்டி போயிட்டு தரமணி கூப்பிட்டு போனாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அங்கே வியாசரேஸ் லாரன்ஸ் அண்ணன் அந்த அப்ரெண்டிஸ் ஆஃபீஸில் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் அண்ணன் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டு போயிட்டு, அண்ணா நம்ம பையன் சர்ச்சுக்கு அண்ணன் வந்திருக்கிறாங்க, வியாசரஸ் லாரன்ஸ் அண்ணன் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் பாஸ்டர் அதை உரிமையோடு கூட அதை சொல்லுகிறதான பொழுது, தம்பிக்கு ஒரு வேலை வேணும். அப்படியா, என்ன படிச்சிருக்கிறாப்புல? இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, வாங்கிடலாம், உடனே வாங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்னை ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு போன வாரம் வந்திருக்கக்கூடாதா? பிஹெச்ஏலேருந்து வந்திருந்தாங்க. அட்லீஸ்ட்டு பேப்பரை நான் அங்கே மூவ் பண்ணி அது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஓகே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்றாலும் கூட தேவனுடைய திட்டம் சித்தம். நான் எத்தனையோ முறை போதகர் கூப்பிடுவாங்க, வரங்கயான்னு சொல்லிட்டு சொல்லுவேன் பாஸ்டர்கிட்ட, திருப்பி வரமாட்டேன். சண்டே சர்ச்சுக்கு வருவேன், போயிடுவேன். எப்படி போய் நம்ம பாஸ்டர்கிட்ட போயிட்டு ஐயா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக அதை கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். அப்போது சொல்லிவிட்டு கூடுவாஞ்சேரியில் இருக்கிறதான ஒரு கம்பெனிக்கு ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரெயினி பாஸ்டர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த அப்ரெண்டிஸ் ட்ரெயினி 1 இயர் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு சின்ன கம்பெனி தான். அப்போ நான் அநேக முறை அழுதுருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் கூடுவாஞ்சேரியில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இங்கே வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறதான வேத வார்த்தைகளை பிடித்துக்கொள்வேன், அப்படியே பிடித்துக்கொள்வேன். அந்த மாதத்தில் பாஸ்டர் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா புஸ்தகத்தில், இது எனக்கு இப்போ தோணுச்சு நான் சொல்கிறேன், நான் இதுக்கான ப்ரிப்பரேஷனோடு வரல. ஏசாயா 43ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். இது அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக வந்தது. நான் இந்த வார்த்தையை ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டேன். என்னுடைய ரூமுக்கு சென்று நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தேன். என்னுடைய வேதாகமத்தில்
பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் இந்த வசனத்தை குறித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அதிலே எழுதி நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் ஒரு பேப்பர் எடுத்தேன், அந்த வசனத்தை எழுதினேன். அந்த வசனத்தை எழுதுனதுனால எனக்கு இன்றைக்கும் என்னுடைய மனசில் அந்த வசனம் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். வேதத்தை திருப்பலை, நான் ஒரு இந்த காரியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரிப்பரேஷனில் வரல. எனக்கு இப்போ தோணினதை நான் சொல்கிறேன். அதில் எழுதியிருந்தேன், இந்த அப்ரண்டிஸ் ட்ரெயினியில் எனக்கு 1120 ரூபா சம்பளம். 95வது ஆண்டு, 1995. ஒருவேளை நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், பல ஆயிரங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதான கனவோடு கூட இந்த படிப்பை நான் முடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு என்னுடைய கேரியரை ஒரு சொற்பமான ஆரம்பத்தில் தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி இந்த மாதத்தில் எங்கள் பாஸ்ட்டு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அதை ஒரு பொருத்தனையாக எழுதி வைத்து நான் ஜெபித்தேன். அது எனக்கு இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது, நான் சொல்கிறேன். ஒருவேளை அது அற்பமான ஆரம்பம்தான். ஊரில் இருந்து எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து, எப்பா கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குற, ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்கள் சித்தப்பா ஒரு தடவை சென்னைக்கு வந்து எங்கிட்ட சொன்னாங்க, எப்பா நீ ஊரில் வந்து அப்பாவுடைய தொழிலை பார்த்தாலே இதை விட அதிகமாக சம்பாதிக்கலாமே, நீ ஊருக்கு வந்துரு, நீ ஏன்பா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நான் நினைக்கல, நான் ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய 12th வரைக்கும் நான் படித்து முடித்தேன். ஆனால் தேவ சித்தம் சென்னை பட்டணத்திற்கு வந்தேன், இன்ஜினியரிங் முடித்தேன். எனக்கு இப்போது அப்ரெண்டிஸாக இந்த ஒரு ட்ரைனிங் கிடச்சிருக்குது. கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதில் நான் உண்மையோடு இருந்து தேவனுக்கு பயந்து நான் இங்கே இருக்கிறேன். என்னை குறித்து நீங்கள் எதுவும் கவலைப்போ, கர்த்தர் நிச்சயமாக என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டேன். ஹல்லேலூயா. காலங்கள் உருண்டோடினது. திரும்ப ஒரு 4-5 வருஷத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு எளிமையான ஆரம்பம் தான். அதற்கு பின்பு திருமணம், பிள்ளைகள். 2009 என்னுடைய இளைய மகள் பிறந்த பின்பு ஒரு யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்திருக்கிறார். வந்து ஹோட்டல் ரேடிசனில் ரூம் போட்டுட்டு எனக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார். என்னுடைய கம்பெனிக்கு ஒரு மெயில், இந்த தொழிலில் இருக்கக்கூடியதான உங்களை நாங்கள் நேர்காணல் பண்ண விரும்புகிறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இத்தனை மணிக்கு நீங்கள் ரேடிசன் ஹோட்டலில் வந்து என்னை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட நான் பொதுவாக இங்கே படிக்கிறதான பொழுதே எனக்குள்ளாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. ஏனென்று சொன்னால் நான் 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்ததான ஒரு மாணவன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான், கவர்மெண்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அதிக மார்க் எடுத்ததுனால எனக்கு இங்கே படிப்பதற்கு கவுன்சிலிங் மூலமாக எனக்கு இங்கே கிடைத்தது. எனவே ஒருத்தரோடு கூட சரளமாக பேசுவதற்கு என்னால் முடியாது ஆங்கிலத்திலே. எனவே நாம் எப்படி போய் பேச போகிறோம்? அந்த நேரத்தில் தான், அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையில் இப்போ நம்முடைய பாஸ்டர் சத்தி உதவி போதவராக, சத்தி ஆங்கிலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அதற்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறதான பொறுப்பை நம்முடைய போதகர் என்னிடத்திலே கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் நாங்கள் வெளி திருச்சபைக்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம். ஆங்கிலத்திலே கர்த்தருடைய வசனம் அங்கே போதிக்கப்படும், அதை மக்களுக்கு தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணுகிறதான அந்த பணியினை நான் செய்வதுண்டு. எனவே தைரியமாக ஹோட்டல் ரேடிசன் போனேன். எனக்கு தெரிந்ததான என்னுடைய தொழிலிலே எனக்கு தெரிந்ததான காரியத்தை அந்த நபரோடு கூட நான் பேசினேன். அவருக்கு என்ன பிடிச்சி போச்சு. அப்போவே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு எனக்கு மந்த்லி நான் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்காட்டாலும் எனக்கு $1000 கொடுப்பதற்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் பெற்றிருக்கிறதான தரிசனம் என்றைக்கு நான் வந்து அங்கே எழுதி வச்சு ஜெபிச்சதே மறந்துட்டேன். ஆனால் அது நிறைவேறுவதற்கு 10 ஆண்டு காலம், 10, 15 ஆண்டு, 12, 13 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் பெற்றதான தரிசனம் ஒருபோதும் அது தூங்குவதில்லை.
ஒரு நாளிலே அது நிறைவேறும். கொஞ்சம் கால தாமதமாகும், அவ்வளோதான். எனவே அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தரிசனத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்கள் இருக்கிறது. நான் அதை சுருக்கமாக சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, தேவனுக்கு பயந்ததான ஒரு நபர், தரிசனமுள்ள நபர் யோசேப்பு என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். 2வதாக, உண்மையுள்ள தலைவன். வேதாகமத்திலே உண்மையுள்ள தலைவர்கள் அநேகர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நபரை நான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்மளை யாராவது ஒரு வாசிக்கலாம். என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. பவுலை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலிருந்து பவுலினுடைய சவுலாக இருந்ததான பவுலினுடைய காரியங்கள் ஆரம்பிப்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். யூத மார்க்கத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்ததான ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து அவர் பிறந்து அவர் ஊழியத்தினுடைய நாட்களை நிறைவேற்றினதான பின்பு இயேசு என்கிறதான ஒரு தெய்வத்தை ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். அவர் அற்புதங்களை, அவர் பெயரிலே அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி யூத மார்க்கத்தார் கேள்விப்பட்டு அவர்கள் நியாயப்பிரமாணத்திலே ஊறினவர்கள். நியாயப்பிரமாணம்தான், கட்டளை தான், கற்பனை தான் வாழ்க்கை என்று சொல்லி அதில் அப்படியே பக்தி வைராக்கியமாய் காணப்பட்டதான இந்த பவுல் எப்படியாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஜனங்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு நேராக செல்வதை 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். எருசலேம் இருக்கிறது, ஆண்டவர் ஊழியங்களை நிறைவேற்றினதான பகுதி. அந்த பகுதியிலிருந்து தமஸ்கு, இன்னைக்கு கூகுள் மேப், எங்கே போகனாலும் நம்ம எதை போடுறோம்? கூகுள் மேப். செல்ஃபோன் எடுக்கிறோம், எங்கே போகணும்? வாணியம்பாடி. எங்கே போகணும்? வாணியம்பாடியில் ஆற்காடு பிரியாணி போட்டோமா, நேராக கொண்டு போய் வாசலில் விட்டுருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறது இல்லையா? எதற்கெடுத்தாலும் கூகுள் மேப். நானும் ஒரு கூகுள் மேப் போட்டு போனேன், போய் ஒரு சந்தில் கொண்டு போய் காரை நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் போகவே முடியல. அதுக்கப்புறம் டைரக்ஷனை மாற்ற சொல்லுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள் நம்ம தவறாக வழி நடத்தி விடுகிறது கூகுள் மேப். நான் பைபிள் எருசலேம், சவுல் கிளம்புகிறார், தமஸ்குக்கு நேராக போகிறார். அப்போ தமஸ்கு எங்கே இருக்குது எருசலேமில் இருந்துன்னு கூகுள் மேப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு செக் பண்ணி பார்த்தா 360 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் இங்கேருந்து திருச்சி தூரம். இங்கே இருக்கிறார் சவுல். திருச்சியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரோ உபதேசித்து ஜனங்கள் அங்கே மீட்படைகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு நேர நிருபத்தை வாங்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள அடித்து தூக்கணுன்ட்டு போகிறாரு. யார்? பவுல். சவுலாக இருக்கிறார். அப்பொழுது செல்கிறதான பொழுது தமஸ்குவுக்கு அருகில் போயிறாரு. பக்கத்தில் நான் நினைக்கிறேன் அந்த காவிரி ஆறு அங்கே ஓடி வருதில்ல, அதை தாண்டி போன உடனே அங்கே கர்த்தருடைய ஒளி சந்திச்சிருக்கும்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. சந்திக்கிறது சவுலை. சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அங்கே சந்திக்கப்படுகிறார் சவுல். அடுத்த மாத்திரத்திலே, ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். பக்தி வைராக்கியமான ஒரு தலைவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு நிருபங்களை வாங்கி கொண்டு சென்றதான தலைவன் ஆண்டவரால் சந்திக்கப்படுகிறதான பொழுது அவர் தன்னை அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறார். உண்மையுள்ளவர் என்று சொல்லி தேவன் அவரிடத்திலே ஒரு பெரிய ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், வேதாகமத்தில் அப்போஸ்தலர் அந்த 8வது அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பைபிளை திருப்பிக்கிட்டே போனீங்கன்னா பிலமோன் வர்ற வரைக்கும் பூரா பவுல் எழுதுனது தான். பவுல் மாத்திரம் இல்லை என்று சொன்னால், பவுல் மாத்திரம் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால் பாதி வேதாகமம் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை அற்புதமான வேத வசனங்கள், நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஊன்றி கட்டுகிறதான வேத வசனங்கள். இதுக்கெல்லாம் காரணம் பவுல் தான். காரணம்
அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவரிடத்திலே கொடுக்கப்பட்டதான அந்த ஊழியம் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறதான் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான தாயே, தகப்பனே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதான காரியத்திலே உங்களையும் அவர் இன்வால்வ் பண்ணிக்கொள்ள அவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை சாதாரணமான உங்களை கொண்டு அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னை கொண்டெல்லாம் என்னத்தை செய்ய முடியும் நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. நம்முடைய தேவன் அவர் எளியவனை எங்கேருந்து எடுக்கிறாரா? குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். நீங்கள் பைபிளில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்த மேதாவிகள் ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை. யோசேப்பை பார்த்தோம், ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். பிள்ளைங்கள்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க, பெரிய அண்ணன்மார்கள்லாம். ஆனால் இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனதை தேடிக்கொண்டு போகிறார். கழுதையை போய் தேடிட்டு போவானா? ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுடைய ஒரு ரொம்ப நேசிக்கப்படக்கூடிய பிள்ளையாக இருந்திருந்தான்னா வேலைக்காரன் அனுப்பிச்சு நீ போய் கூட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாரு. ஆனால் தான் பிள்ளையே அனுப்புகிறான். அப்போது அவன் பிள்ளை மேலே எவ்வளோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்ததான நபர்களைத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி தெரிந்து கொள்கிறார். எனவே அநேக சூழ்நிலையில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, நான்லாம் ஒன்றுமே இல்லை, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன பெரிய காரியத்தை செய்து விடுவார். நாம் அது இப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை குறித்து நாம் நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறதான அந்த படம், நான்லாம் ஒரு பாவிங்க, நான் அந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? நான் தேவ சமூகத்துக்கு போனால் என்ன அவர் ஏற்றுக்குவாரா? நீங்கள் அப்படி நினைக்க வேண்டியதில்லை. கெட்ட குமாரனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஒருவேளை தகப்பனுடைய சொத்தை அழித்து விட்டு தகப்பனை விட்டு தூரமாய் போனதான அந்த குமாரன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி அவனுடைய தகப்பன் எப்போ வருவான், ஒருவேளை அவன் நைட்டு வருவானா? அப்போ அவன் நைட்டு கூட தூங்கியிருக்க மாட்டான் தகப்பன். எப்போ தன்னுடைய பிள்ளை வருவான்னு மாடியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தூரத்தில் அவன் வருகிறதை பார்த்து எதிர்கொண்டு ஓடிப்போய் அவனை கட்டி தழுவுகிறதை நாம் லூக்கா அந்த 15வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் நம்ம தேவ சமூகத்துக்கு வந்துட்டால் போதும், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை கட்டி தழுவுகிறார். ஹல்லேலூயா. அது ஒருவேளை நான் ஒரு சாதாரண பூதானே விற்றுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு வேண்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதனால் இதில் நான் ஒரு சமயம் திருச்சபைக்கு இங்கே வருகிறதான பொழுது வயதான ஒரு ஐயா, அவருடைய பேரை மறந்துட்டேன், பிராமில் ஐயா இல்லை, அங்கே கடைசியாக அவர் மறிக்கிறதான பொழுது ஆலப்பாக்கத்தில் இருந்தாங்க. அவங்க பையங்க 2 பேர், சின்ன மதுரையில் கல்யாணம் முடித்தான். சுடர் அவங்க அப்பா ஒரு தடவை சாட்சி சொல்லுகிறதான பொழுது அவர் இங்கே முன்னாடி நின்று சொன்னார், நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், நாம் கிறிஸ்தவர்கள், நமக்கும் புறஜாதி மக்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி அவர் கேட்டார். கிறிஸ்தவர்களாக நாம் திருச்சபைக்கு வந்திருக்கிறோம், நமக்கும் உலகத்தில் இருக்கிறதான மற்ற ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்போது நான் பின்னால் இருந்து சொன்னேன், கிறிஸ்தவர்கள் பிறருடைய பாடுகளையும் தங்களுடைய பாடுகளாக நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், வேத வசனம் சொல்கிற கலாத்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது போல மற்றவர்களுடைய, அந்த வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் பாரப்படுகிறதான அந்த பாரத்தை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொன்னார். ஏன் பாருங்கள், கிறிஸ்தவர்களாகிய நம்ம தேவ சமூகத்தில் வருகிறதான பொழுது நம்ம எல்லாரும் ஒருவேளை டாக்டர் படித்தவங்க இருக்கலாம், இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், கலெக்டர்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் எல்லாரும் என்னது? ஈக்குவல், சமம். இதைத்தான் இன்றைக்கு உலகம் ஏற்றுக்க மாட்டேங்குது. யாருமே அவர்களுடைய படிப்பினால் ஜனங்கள் பிரிக்கப்படுகிறார்கள்,
அவர்களுடைய கோத்திரத்தினால் பிரிக்கப்படுகிறார்கள், ஜாதியினால் பிரிக்கப்படுகிறார்கள், பணபலத்தினால் பிரிக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவ சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியம், தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாருமே சமந்தான். அண்ணன் அக்கா அந்த ஒரு உரிமையோடு கூட நாம் பழகுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஹல்லேலூயா. சமூக நீதியை திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேசம் சமூக நீதிக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பல 100 ஆண்டுகளாக மிஷனரிகள் கிறிஸ்துவின் அன்பை சொல்லி சமூக நீதியை நம்மளை விதைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறதான பொழுது நாம் ஈக்குவல், சரிசமமாக்கப்படுகிறோம். எனவே நமக்குள்ளாக நான் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா? நான் இவ்வளோ ஒரு எளிமையான சூழ்நிலையில் இருக்கிறேனே, இப்படி வந்திருக்கிறேனே, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இந்த வேறுபாடான எண்ணம் நமக்குள்ளாக ஒருபோதும் வரவே கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய மனதில் அப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். தேவ சமூகத்தில் வருகிறதான பொழுது தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பானபாத்திரக்காரன் மறந்துட்டான், ஆனால் ரொம்ப நாள் இல்லை, 2 வருஷம். அதே போல் கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும். தேவன் நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கதான அன்பான தேவ பிள்ளையே, உண்மையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். கடைசி வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வார்த்தை வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 5:17. போதும், உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் என்று சொல்லி தானியேல் சொன்னதான ஒரு காரியம். பொருளாசை இல்லாத ஒரு தானியேலை இந்த பகுதியிலே நான் வாசிக்க முடியும். அநேக பொருள்களை தானியேலுக்கு பெல்சாத்சார் என்கிறதான அந்த ராஜா அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் உம்முடைய பொருள்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பொருளாசையை வெறுத்ததான தானியேலை இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். அடிமையாய் கொண்டு செல்லப்பட்டதான தானியேல், ஆனால் பொருளாசையை வெறுக்கிறதான தானியேலாக அவன் காணப்படுகிறதான பொழுது அவன் அங்கே ராஜ்ய பாரத்தில் அவன் உயர்த்தப்படுகிறதை இந்த தானியேலுடைய அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிறதான பொழுது கற்றுக்கொள்ள முடியும். ஏன் தானியேலை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம். தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். இந்த வசனத்தை நம்ம திருச்சபையில் இருக்க எல்லாருமே அதை நாம் வாசிக்கலாம், வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 1:20 எடுத்த பின்பு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. இந்த வசனம் நம்முடைய இருதயத்திலே பதிய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வசனம் என்னுடைய இருதயத்திலே பதிந்தபடியினால் அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன். எனவே இந்த வார்த்தை சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடிந்தால் வீட்டிற்கு சென்று இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். வேதத்தை எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே உலக மனிதர்களை காட்டிலும் தானியேலை எத்தனை மடங்கு? 10 மடங்கு. எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, ஒருவேளை படிக்கிறதான தம்பி தங்கச்சி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உலக ஞானத்தை காட்டிலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஞானம் 10 மடங்கு அதிகம். ஹல்லேலூயா. நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நான் படிக்கிறேன், எனக்கு புரியலை, ஒருவேளை இந்த ஆஃபீஸில் என்னுடைய வேலை எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே 10 மடங்கு சமர்த்தனாக உயர்த்துகிறதான இந்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு நீர் தாரும் ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன நீர் உயர்த்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்த ஆண்டவருடைய சமூகத்தில் அதை கிளைம் பண்ணி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. எனவே 3 விதமான காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்தேன். முதலாவதாக, யோசேப்பு தேவனுக்கு பயந்ததான ஒரு தரிசனம் நிறைந்ததான ஒரு மனிதன், அங்கே அதிபதியாக உயர்த்தப்பட்டது. இரண்டாவதாக, பவுல் என்கிறதான ஒரு சாதாரண நபர், பக்தி வைராக்கியம் நிறைந்ததான நபர் தான். ஆனால் அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடியினாலே நிருபங்கள்
கணக்கில் அடங்கா நிருபங்கள், அத்தனை நிருபங்களையும் எழுதி நமக்கு ஒரு பெரிய சொத்தையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. மூன்றாவதாக பொருளாசையற்ற தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாக அவனை நிறுத்தினது அவன் எடுத்ததான தீர்மானம். தன்னை அசுசிப்படுத்த மாட்டேன், திராட்சரசத்தினால் என்னை நான் அசுசிப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தானியேல் 1:8 அவன் எடுத்த தீர்மானம். எனவே இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களிலே தலைவர்களை, தலைவிகளை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? சற்று நேரம் நம்ம எழுந்திருக்கலாம். தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி நான் நேரெடுத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்ததான தரிசனம் உண்மைதான். எத்தனையோ தரிசனத்தை நான் நல்ல தட்டி இருக்கிறேன். ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமா என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளிலே நான் மடிந்து சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, எப்போது என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நிறைவேறும்? அநேக முறை தேவ சமூகத்திலே நான் அழுது இருக்கிறேன். ஆனால் இதற்கு ஒரு முடிவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் பார்க்கவில்லையே, என்னுடைய பிள்ளையை குறித்ததான இந்த ஒரு பாரம் என்னை அழித்துக் கொண்டே இருக்கிறதே. தேவ சமூகத்தில் எத்தனை முறை நான் இதற்காக ஜெபித்திருக்கிறேன். ஒரு அதிபதி எப்படி தன்னுடைய ஜனத்திற்காக ராஜ சமூகத்திலே வந்து நிற்பானோ, அதே போல ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனுடைய கண்களை நோக்கி பார்க்குமே, எஜமாட்டியினுடைய கண்களை நோக்கி பார்க்குமே. அதே போல எத்தனை முறை நான் உடைய சமூகத்திலே வந்து நான் அர்ப்பணித்து இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இன்று வரை எனக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையே. என்னுடைய பள்ளி தோழர்களை காட்டிலும் நான் ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிறேன். என்னால் இதுல முயற்சி செய்து என்னால் முன்னுக்கு வர முடியலையே. இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்புக்குள்ளாக இருந்ததான அந்த ஆவியானவருடைய வல்லமை அவனை எப்படி கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக நிறுத்தினதோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுவேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, பவுலை போல ஆண்டவரே ஒரு உண்மை உள்ளவனாக நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜீவிப்பேன். ஆண்டவரே, தானியேலை போல இந்த உலகத்தினுடைய பொருள் ஆசைக்கு ஆண்டவரே நான் அடிபணிந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாய் ஆண்டவரே நான் ஒரு தீர்மானத்தை இந்த வேளையிலே நான் எடுக்கிறேன். அந்த 10 மடங்கு சமர்த்தனாய் நிறுத்தினதான் அந்த ஆவியானுடைய வல்லமை என்னுடைய தேவைகளையும் சந்திக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் கேட்போமா? கர்த்தருடைய சமூகத்தை நாம் கேட்கிறதான பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா! நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிறவர். இன்றைக்கு அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறதான பொழுது தேவன் நிச்சயமாக இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களினால் அவர் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரமும் வல்லமை படைத்ததான எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தட்டி எழுப்பினதான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஜனங்கள் சோர்ந்து போய் விடுவார்கள், மோசையும் சோர்ந்து போய் விடுவார் என்று சொல்லி மீதியான் தேசத்து ஆசாரியன் ஆகிய மோசையினுடைய மாமனாகிய எத்திரோ கொடுத்ததான ஆலோசனை ஆண்டவரே, இந்த வேளையிலே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இப்படியாய் வாழ தீர்மானித்திருக்கிறோம். தேவன் அந்த ஆவியானவருடைய வல்லமையினால் கர்த்தர் எங்களை நிரப்பி எங்களை அனுப்புகிறபடினால் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதான தரிசனம் வருகிற நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறபடியினால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.